கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோன்னு பேசுறது நாங்கள் இல்லை. கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்கிறது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க, கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அது சரியல்ல. என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சினா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். ஏங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிறேன், நீ இப்படி கேள்வி கேட்டேன். நாங்கள் வெற்றியை கட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இது நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலான கேள்வியாக இருக்குது, தப்பு. அதிமுக வேட்பாளர் பலம் வாய்ந்த கட்சி முதல்ல புரிஞ்சுக்கங்க. அடுத்த தடவை வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்ப்பது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே. ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதபுரம் மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தொழில் நான் இருக்கின்றேன். ஓபிஎஸ் தரப்புல இருந்து இரட்டை லிஸ்ட் முடக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அவசரமா எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. கீழ்கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒட்டு மொத்தமாக போயிட்டு வந்துட்டாரு. இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பொதுக்குழு என்ன முடிவெடுத்ததோ, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்ததோ, தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியார் அவர்களுக்கு தந்து விட்டது. நாங்க அப்படி ஒரு கூடாரமே அங்க இருக்கிறதாவே நினைக்கலையே. நீங்க தப்பாவுல கேள்வி கேட்குறீங்க. தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன். இப்போதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. டெல்டா மாவட்டம் பலமான மாவட்டமாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற மாவட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையுடன் இந்த 3 தொகுதிகளை நான் வாங்கியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது பகிர்ந்து கொடுப்பேன் சட்டமன்ற உறுப்பினர்களை. இந்த மாவட்டங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று வெல்வதற்கு இந்த தேர்தல் அடித்தளம். இந்த தேர்தலிலும் வெல்வோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, அம்மா இல்லாமல் அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம். இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல். எனவே இங்கே 3 தெய்வங்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன். இந்த 3 தலைவர்களினுடைய 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி மீண்டும் 2011 எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தோமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒற்றுமைன்னே தெரியல. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் 3 பேரும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க. 3 பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க என்ற பல ஒற்றுமைகள் அவங்க கிட்ட இருக்கு. இது ஒரு பெரிய பாண்டிங்காக தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மோடி இங்க இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல? அவருக்கு செல்வாக்கு கூடிருச்சு, பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் விளையாடு. நீ வாக்கு எந்திரத்தில் நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லை, அது நேர்மையானது தான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது? அந்த எந்திரத்தில் என்ன கேட்குறீங்கன்ட்ட இந்த வாக்கு எந்திரத்தில் தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி என் தம்பிகள் என் தங்கச்சி போறாங்கல்ல, மூக்குத்தி தோடுக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபிச்சது யாரு? இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒன்னும் செய்ய முடியாதுன்ற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல, எங்கிருந்து அனுப்புனீங்க? சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா? இங்க ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க. இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல?
நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன். இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறத நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? என் அலைத்தொடர்பை நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. பண்றீல்ல? அதை செய்ய முடியுதுல ஒன்னால, அப்ப இதை செய்ய முடியாதா? அதை எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே, எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்னத்துல விழுதுன்ட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.